ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பக்ரீத் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்டு நமக்கு லஞ்ச் கொண்டு வந்தாங்க. காலையிலே சொல்லிட்டாங்க சமைக்காதீங்கன்ட்டு. நானும் சமையலுக்கு லீவ் விட்டுட்டேன். வாங்க என்ன ஸ்பெஷல் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். ஹாட் பாக்ஸை எடுத்து திறந்தேன் பாருங்கள். மட்டன் பிரியாணி அவ்வளோ வாசமாக இருந்தது. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்தது. பிரியாணியை எடுத்து தட்டில் வச்சேன் பாருங்கள். மட்டன் பீஸ் தான் அதிகமாக இருந்தது பிரியாணியை விட. எப்படியும் பிரியாணி தான் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் காலையிலேருந்து வெயிட் பண்ணேன் இந்த பிரியாணியை சாப்பிட்றதுக்கு. ஃபுட் ஐட்டம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. பிரியாணியை பார்க்குற வரைக்கும் கூட பசிக்கலைங்க. பார்த்த உடனே தான் ரொம்ப பசிக்குது. மட்டனில் மிளகு கறி மாதிரி செஞ்சுருந்தாங்க. நான் இது மாதிரி செஞ்சதில்லை. ஈரல் கறி போட்டு மிளகு கறி மாதிரி செஞ்சுருந்தாங்க. நல்லா இருந்தது. ஒரு பெரிய பீஸாக எடுத்து எனக்கு வச்சுக்கிட்டேன். இந்த மட்டன் மிளகு கறி எப்படி செஞ்சாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு ஒரு நாள் செய்யணும். வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போடாமல் ட்ரையாக செஞ்சுருக்காங்க. நல்லா இருந்தது. மாங்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், ஆட்டோட குடல் இதெல்லாம் போட்டு தால்ச்சா செஞ்சுருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. முஸ்லீம் வீட்டு பிரியாணியின் சுவையே தனி. என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வைங்கன்னு என் தட்டில் வச்சுக்கிட்டே இருந்தேன். 3 அடுக்கு கேரியர் இருந்துச்சு. அதில் என்ன தான் இருக்குன்னு பார்த்தேன். முட்டை, ஜாமு, ரைத்தா இது 3த்தையும் இந்த கேரியரில் வச்சுருந்தாங்க. தக்காளி ஜாமு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்ததுங்க. பார்க்கும்போதே சாப்பிட்ணுன்னு இருந்துச்சு. திறந்த உடனே நானே ஒரு ஸ்பூன் எடுத்து ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டேன். வீட்டில் செஞ்ச மாதிரியே இல்லை, கடையில் செஞ்ச மாதிரி இருந்தது. பிரியாணிக்கு மெயினே பார்த்திங்கன்னா வெங்காய தயிர் பச்சடி தான். தயிர் பச்சடி இல்லைனா எனக்கு பிரியாணியே சாப்பிட பிடிக்காது. சிக்கன் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பீஸாக தான் இருக்குது. ஆனால் கிரில்டு சிக்கன் மாதிரி செஞ்சுருக்காங்க. அதுவும் சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கு அந்த கலரே பார்த்திங்கன்னா ரெட்டிஷாக இருந்தது. சிக்கன் ஒரு பீஸ் கூட உடையலை. கையில் எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சரின்னு எனக்கு ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஜவ்வரிசி சேமியாலாம் போட்டு பால் பாயசம் செஞ்சுருக்காங்க. அதுவும் அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு பாயாசமே பிடிக்காது. பிரியாணியை சாப்பிட்டுட்டு இந்த பாயாசத்தை சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டாக இருந்தது. மீன் வறுவல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. நானே கொஞ்சம் ஷாக் ஆகிட்டேன். என்ன பிரியாணி தானே கொடுப்பீங்க, மீன் குழம்புலாம் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். எல்லாமே செய்வோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு பிடிச்ச சங்கரா மீன் தான் செஞ்சுருந்தாங்க. அதையும் ஒரு பீஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன். கிழங்கா மீன், மாங்காய் போட்டு மீன் குழம்பு வச்சுருக்காங்க. அது அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்குறதுக்கே எண்ணெய் அப்படியே தலைன்னு மிதந்தது. இன்றைக்கி நைட்டும் எதுவும் சட்னிலாம் அரைக்க தேவையில்ல. இந்த குழம்பை வச்சு தோசையை வச்சு ஓட்டிடலாம். என்கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா நான் ஒயிட் ரைஸாவது செஞ்சுருப்பேன். அவங்க வெள்ளை சாதமும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டோம். பிரியாணியோட மீன் குழம்பு ஒயிட் ரைஸ் சாப்பிட எனக்கு பிடிக்காது. அதனால் அதை மட்டும் நான் வைக்கலை. அவங்க கொண்டு வந்த ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம பிளேட்டில் வச்சாச்சு. இப்போ நமக்கு சாப்பிட்ற டைம். சாப்பிட்டு பார்த்துருவோம். அப்படியே மட்டன் பிரியாணியை எடுத்து அது மேலே சிக்கன் பீஸ் கொஞ்சம், மட்டன் பீஸ் கொஞ்சம், வெங்காய ரைத்தா கொஞ்சம், தால்ச்சா கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டு பார்த்தேன் பாருங்கள். டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. மட்டன் பீஸ்லாம் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருந்தது. அவங்க எடுத்துகிட்டு வந்த டிஷ் எல்லாமே சூப்பராக இருந்தது. கொடுக்கணும்னு நினைக்கிற மனமே சிறந்த மனம். அவங்க நான் இருக்க பகுதியிலேருந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்காங்க. இருந்தாலும் அங்கேருந்து கொண்டு வந்து கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அவங்க குடும்பத்தில் இருக்க அனைவரும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். பிரியாணி கொடுத்ததுக்காக இல்லை, அவங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு நான் எப்போவுமே ப்ரே பண்ணிப்பேன். தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் நான் நிறையா சொந்தத்தை சம்பாரித்து வச்சுருக்கேன். அது அக்காவாக இருக்கும், தங்கச்சியாக இருக்கும், ஃப்ரெண்டாக இருப்பாங்க. நிறைய பேரை சம்பாரித்து வச்சுருக்கேன். இவ்வளோ நல்ல உள்ளங்களை எனக்கு கண்ணில் காட்டினதுக்கு அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். பக்ரீத் ஸ்பெஷலாக உங்கள் ஃப்ரெண்டு உங்களுக்கு என்ன ப்ரொவைட் பண்ணாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.